Taste the Daily. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் வரும் 31ஆம் தேதி வரை காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த மோசடி வழக்கு தொடர்பாக வரக்கூடிய இந்த பின்னணி என்னவாக இருக்கிறது? மேலும் தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலம், அதாவது 100 கோடி மதிப்புள்ள சொத்து என்று கூறப்படும் அந்த நிலத்தின் மீது போலி ஆவணங்களை தயாரித்து தனது ஆதரவாளர்களை வைத்து மோசடியாக எழுதி பெற்றதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் வாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கானது அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு நடைபெற்று வந்தது. தொடர்ந்து அது தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றன. மேலும் சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு, அலுவலகம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வீடு என பல்வேறு இடங்களில் 2 முறைக்கு மேல் சோதனை நடத்தினர். இந்த வழக்கின் இடையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2 முறை கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த முன்ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அவரை தீவிரமாக சிபிசிஐடி போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை இந்த நில மோசடி வழக்கு தொடர்பாக கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். சுமார் 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்காக எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிபிசிஐடி போலீசார் அழைத்துச் சென்றனர். மருத்துவ பரிசோதனை முடிந்து வெளியே வந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அரசியல் பழிவாங்கும் வழக்கு என்றும் நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்றும் தான் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றச்சாட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடன் சேர்ந்து கைது செய்யப்பட்ட பிரவீன் ஆகிய இருவரும் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டு போலீசார் ஆவணங்களை தயார் செய்த பின்னர் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து விடிய விடிய நடைபெற்ற விசாரணையின் முடிவில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகியோருக்கு வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுத்து நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Taste the Daily. Taste the Daily.